பயிற்சியாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த அமர்வில் நியூமேட்டிக் பாகங்களை அடையாளம் கண்டறிதல், ஏர் கம்ப்ரஸரின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் தத்துவம் ஆகியவற்றை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அமர்வின் இறுதியில் நியூமேட்டிக் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்ற ஏர் கம்ப்ரஸரின் அமைப்பு, பாகங்கள் மற்றும் வேலை செய்யும் தத்துவம் பற்றிய தெளிவான அறிவை பெற முடியும். மேலும் இந்த அமைப்பில் ஈடுபட்டுள்ள வெவ்வேறு முக்கியமான உபகரணங்களாகிய FRL, அதாவது ஃபில்டர், ரெகுலேட்டர் மற்றும் லூப்ரிகேஷன் யூனிட், பல்வேறு வகையான நியூமேட்டிக் வால்வுகள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள், நியூமேட்டிக் சிலிண்டர் போன்றவற்றை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஏர் கம்ப்ரஸர் ஒரு முக்கியமான உபகரணமாகும் மற்றும் இது நியூமேட்டிக் அமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அழுத்தப்பட்ட காற்றானது நியூமேட்டிக் அமைப்பில் முக்கியமான வேலை செய்யும் ஊடகம் என்பதையும், கம்ப்ரஸர் மூலம் அது தொடர்ச்சியாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் அறிவோம். நியூமேட்டிக்ஸ் தவிர பல பொறியியல் இயந்திரங்களிலும் இது முக்கிய பங்காற்றுகிறது. கம்ப்ரஸர் திறம்பட வேலை செய்ய சிலிண்டர், நியூமேட்டிக் வால்வு, ரெகுலேட்டர் வால்வு, ட்ரெயின் வால்வு மற்றும் மோட்டார் போன்ற பல பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறந்த வெளியீட்டை பெற சிஸ்டத்தின் திறமையான அவுட்புட்டிற்கு கம்ப்ரஸர் அதன் அதிகபட்ச ஆற்றல் மற்றும் செயல்திறனுடன் வேலை செய்ய வேண்டும். கம்ப்ரஸரில் பல பாகங்கள் உள்ளன. இவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். மோட்டார். இயந்திரத்திற்கு ஆற்றல் அளிக்க ஏர் கம்ப்ரஸருக்கு ஒரு மின் மோட்டார் தேவை. மோட்டார் அடிப்படையில் ஒரு கப்பியில் 2 பெல்ட்டுகளை இயக்குகிறது. இது மோட்டாரில் இருந்து ஆற்றலை பம்ப் பிஸ்டன்களுக்கு மாற்ற உதவுகிறது மற்றும் இது ஒரு ஃப்ளைவீல் மற்றும் கிராங்க்ஷாஃப்ட் மூலம் செய்யப்படுகின்றது. மோட்டார் ஓவர்லோடு ஆவதை தடுக்க நிறுவப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பாகம் மேக்னெட்டிக் ஸ்டார்டர் ஆகும். டேங்க். இது அழுத்தப்பட்ட காற்றை சேமிக்கக்கூடிய கம்ப்ரஸர் பாகமாகும். இது ஏர் கம்ப்ரஸரின் மிகப்பெரிய பாகமாகும் மற்றும் இது 1 முதல் 10 கேலன்கள் வரை அளவுடையதாகவோ அல்லது கட்டுமான தேவைகளுக்கு இன்னும் பெரியதாகவோ இருக்கலாம். டேங்க் பொதுவாக எஃகு மூலம் செய்யப்படுகின்றது. பிரஷர் ஸ்விட்ச். ரிசீவர் தொழிற்சாலையில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை அடையும் போது பிரஷர் ஸ்விட்ச் தானாகவே மோட்டாரை நிறுத்திவிடுகின்றது. அழுத்தம் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு குறையும் போது பிரஷர் ஸ்விட்ச் மோட்டாரை ரீஸ்டார்ட் செய்து கம்ப்ரஸர் மூலம் காற்று பம்ப் செய்யப்படுவதை மீண்டும் தொடங்குகின்றது. ஓர் அவசர கால ஸ்விட்சாகவும் செயல்படும் இது டேங்கில் எவ்வளவு அழுத்தம் எடுக்க முடியும் என்பதை கட்டுப்படுத்துகிறது. ட்ரெயின் வால்வு. பெயர் குறிப்பிடுவதைப் போலவே இது டேங்கின் உள்ளே சிக்கியிருக்கும் எண்ணெய், அழுக்கு, ஈரப்பதம் மற்றும் பிற குப்பைகளை வெளியேற்றுகிறது. ஏர் கம்ப்ரஸர்களின் எளிய பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டுமெனில் டேங்கில் உள்ள அசுத்தங்கள் மற்றும் குப்பைகளை அகற்ற வேண்டும். பொதுவாக இது ஈரப்பதம் மற்றும் எண்ணெய் படிவு ஆகியவற்றின் காரணமாக ஏற்படும் அரிப்பை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. பிரஷர் காஜ். இந்த காஜ் ஏர் கம்ப்ரஸர் டேங்கின் உள்பகுதியில் உள்ள அழுத்தப்பட்ட காற்றின் அழுத்தத்தை அளவிடுகிறது. காற்று அழுத்த அளவு கட்டுப்படுத்தப்பட்ட இயல்பான வரம்பை விட அதிகமாக இருந்தால் ஏர் கம்ப்ரஸரை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எச்சரிக்கை சமிக்ஞையை இது கொடுக்கிறது. அல்லது காஜ் இன்னும் அதிகமான அழுத்தத்தை அடைவதற்கு முன் கம்ப்ரஷனை நிறுத்துகிறது. மாறாக அழுத்த அளவு சாதாரணமாக அனுமதிக்கப்பட்ட அளவிலிருந்து மிக குறைவாக இருந்தால் இது கம்ப்ரஸர் டேங்கில் கசிவு போன்ற பிரச்சனை இருப்பதை குறிக்கிறது. மேற்கொண்ட சிக்கல்கள் மற்றும் விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க இதுவும் உடனே சரிபார்க்கப்பட வேண்டும். இன்லெட் போர்ட். உட்செலுத்தப்படும் காற்றை கம்ப்ரஸர் இன்லெட் வால்வை நோக்கி செலுத்த இந்த போர்ட் உதவுகின்றது. இன்லெட் வால்வு அசெம்பிளி. இன்லெட் வால்வு அசெம்பிளி வால்வு பிளேட் மற்றும் வால்வு ஸ்பிரிங் ஆகியவற்றை கொண்டதாகும். இன்லெட் வால்வு கம்ப்ரஸர்
சிலிண்டரை நோக்கி காற்று பாய்வதை கட்டுப்படுத்துகின்றது. பிஸ்டன் கீழ் நோக்கி நகரும் போது காற்று உள்ளே செல்ல அனுமதிப்பதற்காக இது கீழ் நோக்கி திறக்கிறது. இன்லெட் வால்வை சரியான நிலையில் பிடிக்க வால்வு பிளேட் பயன்படுத்தப்படுகின்றது. கூலிங் ஃபின்கள் என்பவை சிலிண்டரிலிருந்து சுற்றுப்புறத்திற்கும் வெப்பம் வெளியேற்றப்படுவதை உறுதி செய்ய சிலிண்டர் பாடியிலிருந்து வழங்கப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட பகுதியாகும். பொதுவாக இவை அலுமினியத்தால் செய்யப்படுகின்றன. டிஸ்சார்ஜ் போர்ட். இது வெளியேற்றப்படும் காற்றை டிஸ்சார்ஜ் லைனிற்கு எடுத்துச் செல்வதற்காக கம்ப்ரஸர் சிலிண்டரின் மேல் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள திறப்பு ஆகும். டிஸ்சார்ஜ் வால்வு அசெம்பிளி. இது டிஸ்சார்ஜ் வால்வு, வால்வு பிளேட் மற்றும் வால்வு ஸ்பிரிங் ஆகியவற்றை கொண்டதாகும். வால்வு பிளேட் டிஸ்சார்ஜ் வால்வை சரியான நிலையில் பிடித்திருக்க உதவுகிறது. பிஸ்டன் அதன் மேல் பகுதியை அடையும் போது அதிக அழுத்தமுள்ள காற்றை விடுவிப்பதே வால்வின் நோக்கமாகும். ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் என்பது ஏர் கம்ப்ரஸரின் மிக முக்கியமான பகுதியாகும். இது கம்ப்ரஸர் சிலிண்டரின் உள்ளே அழுக்கு மற்றும் தூசி வெளியேறுவதை தடுக்கிறது. கம்ப்ரஸரின் உறிஞ்சும் முனையில் ஃபில்டர் வழங்கப்பட்டுள்ளது. சேஃப்டி வால்வு. காற்றழுத்தம் சேமிப்பு டேங்கின் கொள்திறனை தாண்டி அதிகரிப்பதன் காரணமாக ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க ஏர் ஸ்டோரேஜ் டேங்க் அல்லது ஏர் அவுட்லெட்டில் ஒரு பாதுகாப்பு வால்வு வாங்கப்பட்டுள்ளது. ரெகுலேட்டர். பொதுவாக அதிக அழுத்தமுள்ள காற்று பாய்வை கட்டுப்படுத்த டிஸ்சார்ஜ் டியூபினுள் ஏர் ரெகுலேட்டர் வழங்கப்பட்டுள்ளது. செக் வால்வு அல்லது நான் ரிட்டர்ன் வால்வு, அதாவது NRV, மற்றும் அன்லோடட் டியூப். ஏர் ரிசீவர் டேங்க் மற்றும் கம்ப்ரஸர் ஹெட் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள பைபாஸ் லைனில் ஒரு வழி செக் வால்வு வழங்கப்பட்டுள்ளது. தொடங்கும் நேரத்தில் அன்லோடிங் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது இது திறந்து அதிக அழுத்தமுள்ள காற்றை ரிசீவர் டேங்க் நோக்கி செல்ல அனுமதிக்கிறது. செக் வால்வின் இன்லெட் போர்ட்டுடன் ஓர் அன்லோடட் டியூப் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் வால்வு ஒரு திசையில் மட்டுமே திறக்கின்றது, அதாவது கம்ப்ரஸர் டாப்பில் இருந்து ரிசீவர் ஏர்ஃப்ளோவுக்கு. இந்த நேரத்தில் அதிக அழுத்தமுள்ள காற்று அன்லோடட் டியூப் வழியாக டேங்க் நோக்கி அன்லோட் செய்யப்படுகின்றது. கம்ப்ரஸர் ஃபேன். கம்ப்ரஸருக்கு போதுமான கூலிங் ஏர் வழங்குவதற்காக கிராங்க்ஷாஃப்டின் ஒரு முனையில் கம்ப்ரஸர் ஃபேன் இணைக்கப்பட்டுள்ளது. இது கம்ப்ரஸர் அதிக வெப்பமடைவதை தடுக்கிறது. ஏர் கம்ப்ரஸர்கள் ஓர் அழுத்தப்பட்ட டேங்கில் காற்றை சேகரித்து சேமிக்கின்றன மற்றும் மோட்டார் பொருத்தப்பட்ட யூனிட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள காற்று சேமிக்கும் டேங்கிற்குள் சரியான அழுத்த அளவுகளை அடைய பிஸ்டன்களையும் வால்வுகளையும் பயன்படுத்துகிறது. பயனருக்கு சீரான காற்று அழுத்தங்களை வழங்கக்கூடிய சில வெவ்வேறு வகையான பிஸ்டன் கம்ப்ரஸர்கள் உள்ளன. தானியங்கி கம்ப்ரஸர்கள் என்பவை சேமிப்பு டேங்கிற்கு உள்ளே காற்றை அனுமதிக்கவும் அங்கு உள்ள காற்றுக்கு அழுத்தம் கொடுக்கவும் பிஸ்டனின் மேலும் கீழுமான இயக்கத்தை பயன்படுத்துகின்ற கம்பஷன் என்ஜின் கம்ப்ரஸர்களாகும். இதர பிஸ்டன் கம்ப்ரஸர்கள் ஆயில் இல்லாத பிஸ்டன் ஆகிய டயாஃப்ரம் பயன்படுத்துகின்றன. இவை காற்றை உள்ளே தள்ளுகின்றன மற்றும் சேகரிக்கும் நேரத்தின் போது காற்று வெளியேறுவதை தடுப்பதன் மூலம் அதன் அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. ஏர் கம்ப்ரஸர் தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக பெருமளவு அழுத்தப்பட்ட காற்றை சேமித்து வைக்கும் திறன் கொண்ட சேமிப்பு டேங்குகளில் அதிக அழுத்தத்தை உருவாக்கும் திறன் கொண்டதாகும். கம்ப்ரஸரை கவனமாக பார்த்து ஒரு பொதுவான கம்ப்ரஸரில் பயன்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு பாகங்களை அடையாளம் கண்டறியவும். குறிப்பிடப்பட்ட பெயர்களை அடையாளம் கண்டறிந்து அவற்றை பதிவு செய்து பரிசோதிக்கவும். இப்போது நாம் ஃபில்டர், ரெகுலேட்டர், lubricator, அதாவது FRL யூனிட்டை பார்க்கலாம். FRL அசெம்பிளிகள் என்பவை
ஏர் ஃபில்டர்கள், பிரஷர் ரெகுலேட்டர்கள் மற்றும் லூப்ரிகேட்டர்களின் ப்ரீ பேக்கேஜ்ட் அல்லது மாடுலர் அசெம்பிளிகளாகும். கம்ப்ரஸரிலிருந்து வெளியேறும் காற்று அழுக்காக, ஈரப்பதமாக இருக்கலாம் மற்றும் அதிக அழுத்த மாறுபாடுகளை கொண்ட வேறு சில வெளிப்புற மாசுக்கள் அதில் இருக்கலாம். இவை அகற்றப்படாவிட்டால் அது ஒட்டுமொத்த நியூமேட்டிக் அமைப்பிற்கும் சேதம் ஏற்படுத்திவிடும். FRL யூனிட்டில் முன்னர் குறிப்பிடப்பட்ட மாசுக்களை வடிகட்ட உறிஞ்சக்கூடிய வடிகட்டும் உறுப்பை கொண்ட ஃபில்டர் யூனிட் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் பிறகு ரெகுலேட்டர் யூனிட் சிஸ்டத்திற்குள் செல்கின்ற காற்றை கட்டுப்படுத்துகிறது. இறுதியாக லூப்ரிகேட்டர் யூனிட் இந்த அழுத்தப்பட்ட காற்றுடன் தானியங்கி லூப்ரிகண்டை நன்கு கலந்து கொடுக்கின்றது. இதன் காரணமாக சிஸ்டத்தின் உள்ளே நகரும் பாகங்கள் மசக்கிடப்பட்டு உபகரணங்களின் ஆயுள் மற்றும் செயல்திறன் அதிகரிக்கின்றது. வால்வுகள் என்பவை சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற திரவத்தின் பாயும் திசை மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்த, ஒழுங்குபடுத்த, தொடங்க, நிறுத்த அல்லது மாற்ற பயன்படுத்தப்படும் சாதனங்கள் ஆகும். நியூமேட்டிக்ஸில் உள்ள வால்வுகள் அவற்றின் செயல்பாட்டை பொறுத்து வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை திசை கட்டுப்பாட்டு வால்வுகள், நான் ரிட்டர்ன் வால்வுகள், அழுத்த கட்டுப்பாட்டு வால்வுகள் மற்றும் பாய்வு கட்டுப்பாட்டு வால்வுகள் ஆகும். நியூமேட்டிக் ஆக்சுவேட்டர்கள் என்பவை பயனுள்ள வேலையை மேற்கொள்வதற்காக அழுத்தப்பட்ட காற்றின் அழுத்த ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களாகும். நியூமேட்டிக் சிலிண்டர்கள் நேர்கோட்டு, வட்ட மற்றும் அலைவு இயக்கத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். 3 வகையான நியூமேட்டிக் ஆக்சுவேட்டர்கள் உள்ளன. அவை லீனியர் ஆக்சுவேட்டர் அல்லது நியூமேட்டிக் சிலிண்டர்கள், ரோட்டரி ஆக்சுவேட்டர் அல்லது ஏர் மோட்டார்கள் மற்றும் லிமிடெட் ஆங்கிள் ஆக்சுவேட்டர்கள். நியூமேட்டிக் பாகங்களை அடையாளம் கண்டறிதல், ஏர் கம்ப்ரஸரின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் தத்துவம் என்ற இந்த அமர்வின் இறுதி பகுதியை அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் நியூமேட்டிக் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்ற ஏர் கம்ப்ரஸரின் அமைப்பு, பாகங்கள் மற்றும் வேலை செய்யும் தத்துவம் பற்றி அறிந்திருக்க வேண்டும். மேலும் இந்த அமைப்பில் ஈடுபட்டுள்ள வெவ்வேறு முக்கியமான உபகரணங்களாகிய FRL, அதாவது ஃபில்டர், ரெகுலேட்டர் மற்றும் லூப்ரிகேஷன் யூனிட், பல்வேறு வகையான நியூமேட்டிக் வால்வுகள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள், நியூமேட்டிக் சிலிண்டர் போன்றவற்றை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும்.